ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். தரம் 3, 4, 5 மாணவர்களுக்கான நுண்ணறிவு பகுதியில் இன்றைய தினம் நாங்கள் ஒரு முக்கியமான நுண்ணறிவு வினாவை பார்க்க இருக்கிறோம். கைகுலுக்கல் வினாக்கள். இந்த கைகுலுக்கல் வினாக்கள் தொடர்ச்சியாக நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு எக்ஸாம் பேப்பர்லையும் அதிகமாக இந்த வினாக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த அடிப்படையில் இதற்குரிய இலகுவான விளக்கங்களை இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஸோ பிள்ளைகள் எல்லாரும் கவனமாக அவதானிச்சு கொள்ளுங்க. இந்த இலகு நுட்பத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு பரீட்சையில கேட்கப்படுற இந்த மாதிரியான வினாக்களுக்கு நீங்க இலகுவாக குறுகிய நேரத்துல விடையெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நாங்க கேள்விக்கு போகலாம். ஒரு நிகழ்வில் கலந்து கொண்ட 7 நண்பர்கள் தங்களுக்கிடையே கைகுலுக்கிக் கொண்டனர் எனின் அங்கு எத்தனை கைகுலுக்கல்கள் இடம்பெற்றிருக்கும்? இந்த வினாவை பொறுத்த மட்டும் பிள்ளைகள் இந்த கேள்வியை நாங்க நன்றாக விளங்கிக் கொள்ள வேணும். இப்ப ஒரு நிகழ்வுல கலந்து கொண்ட 7 நண்பர்கள் தங்களுக்கிடையே கைகுலுக்கிக் கொள்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப 7 பேர் இருக்கிறாங்க. இது நீங்க நல்லா விளங்கிக் கொள்ள வேணும். இந்த 7 பேருக்குள்ளே ரைட், இப்ப பாருங்க, இங்க ஒரு ஆள், 2 பேர், 3 பேர், 4 பேர், 5 பேர், 6, 7. அப்ப இங்க இப்படி 7 பேர் இருக்கிறாங்க. இந்த 7 பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுக்கிடையே கை குலுக்கி கொள்றாங்க. அதாவது இதுல நீங்க ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக் கொள்ளணும் பிள்ளைகள். என்னண்டா, ஒரு ஆள் 6 பேருக்கும் கை கொடுக்க வேண்டிய நிலை வருது. ஒரு ஆள் 6 பேருக்கும் கை கொடுக்கணும். அப்ப இதை தண்ணி நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒரு ஆள் 6 பேருக்கும் கை கொடுக்கணும். அப்ப இதுக்குரிய அந்த இலகு நுட்ப முறை என்னன்னு சொன்னா பிள்ளைகள், 7 பேர் கை குலுக்கி கொள்றாங்கன்னு சொன்னா முதல்ல நாங்க அந்த ஏல போட வேணும். ஒரு ஆள் 6 பேருக்கு கை கொடுக்க வேண்டி வருது தானே பிள்ளைகள். அதனால இந்த ஏல நாங்க என்ன செய்ய வேணும்டா, அதுல இருந்து ஒன்றை கழிச்சு வார இலக்கத்தால பெருக்கணும். 7 பேர் என்று சொன்னா 7 பேர் இருந்தாலும் ஒரு ஆள் 6 பேருக்கு கை கொடுக்கணுங்கிறதால 7ல இருந்து ஒன்று கழிச்சால் 6. அப்ப அந்த 6ஆல பெருக்க வேணும். பெருக்கினோம்னு சொன்னா எங்களுக்கு 42, 7 6 42 என்கிற ஒரு விட வரும். இதை நாங்க 2ஆல பிரிக்கும் போது எங்களுக்கு எத்தனை கைகுலுக்கள்ங்கிறது விடையா கிடைக்கும். அப்ப 42 நாங்க 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா பிள்ளைகள் எங்களுக்கு 21 கைகுலுக்கள் விடையாக கிடைக்க பெறும். அப்ப கைகுலுக்கள் சார்ந்த கேள்விகளுக்கு நாங்க இலகுவாக இப்படித்தான் விடை எடுக்கலாம். இதுக்குரிய சரியான விட 21ஆக இருக்கும். சரியா? ரைட். இதே போல இன்னும் ஒரு கேள்வியை நாங்க பார்த்தோம்னு சொன்னால், இன்னும் ஒரு கேள்வியை நாங்க பார்க்கலாம். இப்ப ஒரு நிகழ்வுல கலந்து கொண்ட 5 பேர் கை குலுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப 5 பேர் கை குலுக்குறாங்கன்னு சொன்னா, இதுல 5 பேர் இருந்தாலும் ஒரு ஆள் 4 பேருக்கு கை குலுக்க வேண்டி வரும். பாருங்க, 1 2 3 4 5 பேர் இருந்தாலும் பிள்ளைகள் இந்த ஒரு ஆள் இந்த 4 பேருக்கும் கை குலுக்க வேண்டி வருதுங்கிறதுனால அந்த மெத்தடை நாங்க யூஸ் பண்ண போறோம். 5 பெருக்க வேணும். 5ல இருந்து 1 கழிச்சால் 4 இல்லையா வரும். அந்த 4ஆல பெருக்கணும். 5 4ஆல பெருக்கினா எங்களுக்கு இங்க 20 கிடைக்க பெறும். இந்த 20 நாங்க 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு 10 விடையாக கிடைக்கும். அப்ப 10 கை கொடுக்கல் என்று சொல்லி வரும். நாங்க ஏன் இந்த 2ஆல பிரிக்கிறோம்னு சொன்னா பிள்ளைகள், கை குலுக்குற நேரம் ஒரு ஆள் இன்னும் ஒரு ஆளுக்கு கை கொடுக்குற நேரம் பிள்ளைகள், இது ஒரு ஆள் அவரு கை கொடுக்கிறார், இன்னும் ஒரு ஆளுக்கு கை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் இங்க என்ன நடக்கும் பிள்ளைகள், 2 பேர் கை கொடுக்குறாங்க. ஆனா இருந்தாலும் அங்க ஒரு கை குலுக்கல் தான் இடம்பெறும். 2 பேர் இருந்தாலும் ஒரு கை குலுக்கல் தான் இடம்பெறும் என்கிறதுனால நாங்க பெருக்கி வரக்கூடிய அந்த விடையை 2ஆல பிரிக்கிற நேரம் எங்களுக்கு மிக சரியான விட கிடைக்க பெறும். ரைட். அப்ப இந்த காணொளி மூலமாக அவங்களுக்கு கைகுலுக்கல் தொடர்பான வினாக்கள் வரும்போது நாங்கள் அதை எப்படி செய்யலாம்ங்கிறது மிக தெளிவாக விளங்கியிருக்கும் நினைக்கிறேன் பிள்ளைகள். இன்னும் ஒரு காணொளியில நாங்கள் சந்திக்கலாம். தொடர்ச்சியாக இந்த பகுதியில நுண்ணறிவு வினாக்கள் அதுக்குரிய இலகு நுட்பங்களை நாங்க வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே மாணவர்கள் அனைவரும் கல்வித்தகை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். அதே நேரம் அந்த பெல் பட்டனை நீங்க டிக் பண்ணி கொள்ளுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு
இந்த யூடியூப் சேனல் மூலமாக கிடைக்கப்பெற அனைத்து நுண்ணறிவு இலகு நுட்பங்களையும் உடனுக்குடனே நீங்க அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு பகுதியில சந்திக்கலாம். வாய்ப்பில்லை.